நம்ம உள்ளே இருக்கோம். அண்ணே வர்றாரு. இந்த மாதிரி ஆஃப் ரோடு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு தான் இருக்கு. இந்த பாறை வேகமாக உருளாதுன்னு நினைக்கிறேன். கொட்டி வடிஞ்சிட்டு இருக்கு. இந்த இரைச்சல் சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா காதை கிளிக்குது. ஸோ காய்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா குரங்கணியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இருக்காங்க. அப்படியே மேலே போகலாம். குரங்கணியோட முக்கியமான பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வழி தான் மேலே போனோம். ரோடு எல்லா பக்கமும் நீட்டாக இருக்குங்க. ரோடெல்லாம் நல்லா இருக்காதுன்னு நினச்சோம். ரோடு நீட்டாக இருக்குது. ஜீப்புக்காரண்ணே வர்றாரு. இந்த மலை பிரதேசம் வந்துட்டாலேவும் வீட்டுக்கு ஒரு ஜீப் வச்சுருக்காங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே போக வர்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ தான் ஒரு ஜீப் பார்த்தோம். மேலே ஒரு ஜீப்பு, அழகான ஆட்டுக்குட்டி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் கோழிங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோழி இருக்குது. இந்த மாதிரி ஆஃப் ரோடு அப்பா இப்படி ஒரு இடமா தாண்டி போயிட்டே இருக்கோம். ஏதோ வேலை நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ரோடு ரொம்ப மோசமாக இருக்குங்க. இதுக்கெல்லாம் அலௌடு இருக்கா என்னன்னு தெரில. நம்ம போகிறோம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிற இடம் தாங்க. நம்ம எப்பயும் போல் வந்து குளிச்சுட்டு போகிற இடம் தான். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு தான் இருக்குது. மேலே வரைக்கும் அலௌடு இருக்கான்னு தெரில. இதோட அலௌடு இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே போய்ட்டு வானே, மேலே வேணாமா? ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஹெல்மெட்டை இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம தான் பார்த்திங்கன்னா பைக்கை மட்டும் நிப்பாட்டிட்டு ஹெல்மெட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறது நம்மளுக்கு சேஃப்டி தான். நீங்களும் வந்தீங்கன்னா ஹெல்மெட்டை எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா கேட்குதுங்க. தண்ணி கீழே இருந்து பார்க்கும்போது கொஞ்சமாக வந்துட்டு இருந்துச்சு. இங்கே வரும்போது தண்ணி நிறையா வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மேலே போக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். மழை பெஞ்சாலும் இந்த மாதிரி பாறைகளுக்கு அடியில் நின்றுக்கிடலாம். இந்த பாறை வேகமாக உருளாதுன்னு நினைக்கிறேன். நம்மளை விட்டு போயிட்டாங்க. ரோடு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ இதில் பைக்கு மேலே ஏற்றிட்டு வர்றது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஒருவேளை இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் அனுமதி இல்லாமல் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து போய் நம்ம குளிக்கிற அந்த ஃபால்ஸை மட்டும் பார்த்துட்டு, ஃபால்ஸில் அது ஒரு தொட்டி மாதிரி இருக்கும், அந்த தொட்டியை பார்த்துட்டு அப்படியே வந்துடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நடந்து வந்துடலாம். இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸு. தண்ணி கொஞ்சம் வருதுங்க. தண்ணி நிறையவே வருதுங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக வருதுன்னு நினச்சேன். தண்ணி நிறையவே தான் கொட்டிகிட்ருக்கு. ஏன்னா மேலே மழை பேஞ்சிட்ருக்குல்ல, அதனால தொட்டி இது தான். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொட்டி வடிஞ்சிட்ருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தண்ணி இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வருதுன்னு நினைக்கிறேன். தண்ணி இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வருது. இங்கே பாருங்களேன், தண்ணி இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வருது. இதுக்கு முன்னாடி தண்ணி வரல போல். நம்ம வரும்போது பார்ப்போம் இந்தளவுக்கு தண்ணி இருக்குது. ஸோ அங்கே வரைக்கும் வந்துருச்சுன்னா இது புது தண்ணி, மேலேருந்து மழை பெஞ்சு புதுசாக வர்ற தண்ணியாக இருக்கும். ஸோ நமக்கு ஆப்போசிட்டில் மலை சிகரங்கள் தான் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம்.
ஸோ இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குங்க. இந்த ஃபால்ஸ் இதில் குளிக்கலாம். ஸோ இப்போதைக்கு குளிக்க முடியாது. ஸோ மற்ற டைமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து குளிச்சுக்கலாம். ரோடு வந்து பார்த்திங்கன்னா ட்ரக் பண்ணி மேலே ஏறுற மாதிரி தான் இருக்குது. இதில் என்னன்னு தெரில. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது வழி போகலாமான்னு கூட தெரிலங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். நிறைய இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த காட்டுக்குள்ளேயே தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா தேனி மாவட்டத்தை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த மாதிரி ஃபால்ஸு இந்த மாதிரி தான் இருக்குது. காய்ஸ் குரங்கணியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய தான் வந்துட்டுருக்கு. ஸோ கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா வரல. ஏன்னா இன்னும் வரைக்கும் தண்ணி நிறையா வருது. கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த தொட்டி நிறையவே மாட்டேங்குது. தண்ணி எங்கே தான் போகுதுன்னு தெரில. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ரக் பண்ணி போவோம். இது தான் அண்ணங்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளால் இது தான் ஏறி போயிட்டுருக்கோம். மரம் ஒன்று ஒடிஞ்சு விழுந்து கிடக்குங்க. ஒரு நல்ல பிளேஸ்க்குள்ளே வந்திருக்கோம். உங்களுக்கு அந்த நீர்வீழ்ச்சியை காமிக்கிறேன். இன்னும் நிறையா அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஓடைகளில் தண்ணி வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம நல்லா என்ஜாய் பண்ணுறோம் இன்றைக்கி. இந்த இரைச்சல் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா காதை கிழிக்குது. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக வருதுங்க. நம்ம இந்த குரங்கணி சீரீஸை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு தரமான வாட்டர் ஃபால்ஸு அங்கே தான் உட்காந்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை நம்ம மூஞ்சி கழுவி பார்ப்போம். ஜில்லாக இருக்குங்க, ஜில்லாக இருக்குது. தண்ணியை குடிச்சு பார்க்கலாம். நல்லா இருக்குங்க, ஜில்லாக இருக்குது. நினைக்கிது வரனே என்ன நினைக்குது வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டு மரத்தில் நின்றுருக்கு. உள்ள போயிடுச்சுங்க. நிறைய மாட்டு நிற்கிதுண்ணே. हमने
காய்ஸ் வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா காட்டு மாடை பார்த்தோம், தெளிவாக தெரியல. நைட் டைம்லாம் காட்டு மாடெல்லாம் கீழே இறங்குது. காய்ஸ் நெக்ஸ்ட் ரைடில் இருந்து மீட் பண்ணலாம். குரங்கணி சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக ரைட் போயிட்டு வந்தாச்சு. ஸோ ஓகே பாய்.